திருகோணமலையில் இடம்பெற்ற ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற ஒரு முக்கிய கூட்டத்திலே நீங்கள் ஆளுநரோடு வாய்த்தக்கத்தில் ஈடுபடுகின்றீர்கள், அவருடைய பாதுகாவலர்களோடு நீங்கள் ஒரு முரண்படுகின்றீர்கள். உண்மையிலே என்ன நடந்தது, என்ன நடக்கின்றது? அதில் குறிப்பாக அந்த கூட்டத்தை திரட்டுவதற்கு முன்னால் வலுக்கட்டாயமாக வரவழைக்கப்பட்டு ஆளுநருக்கு ஆதரவாக ஏனென்று ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் என்று தெரியாமலே செய்தார்கள். அந்த இடத்துக்கு நான் சென்றேன். அங்கிருந்த 3 இளைஞர்களிடம் நானே உரையாடினேன். அவர்கள் தங்களை எதற்காக இங்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள் என்று கூட தெரியவில்லை என்று என்னிடம் தெரிவித்திருந்தார்கள். ஆளுநர் எதற்காக, எந்த அடிப்படையில் சோழர் காலத்து நகை என்ற விடயத்தை எதை அடிப்படையாக வைத்தவர் செய்திகளை பிரசுரித்தார், எந்த அடிப்படையில் அதை 100 கோடி என்று தெரிவித்திருந்தார். நாங்கள் இந்த களவு என்ற விடயத்தில் செந்தில் தொண்டமான் அவர்களுடைய ஈடுபாடு சற்று வித்தியாசமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு முக்கியமான விடயம் சம்பந்தமாக பேசுவதற்கு தாங்க நாங்கள் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். யாரோடு பேச போகிறோம் என்று பார்த்தால் சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜினிகாந்த் அவரோடு தான் நாங்கள் இன்று இந்த காணொலியில் பேச போகின்றோம். வணக்கம் ராஜீவ். வணக்கம் டில்ஷா. ரைட் ராஜீவ், இன்று உங்களுடைய சம்பந்தப்பட்ட இந்த ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியை செய்வதற்கு பிரதான காரணம், தற்பொழுது அனைத்து பிரதான ஊடக செய்திகளிலும் சரி, சமூக வலைத்தளங்களிலும் சரி, ஒரு காணொலி வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது. நேற்றுக்கு முன்தினம் திருகோணமலையில் இடம்பெற்ற ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற ஒரு முக்கிய கூட்டத்திலே நீங்கள் ஆளுநரோடு வாய்த்தக்கத்தில் ஈடுபடுகின்றீர்கள், அவருடைய பாதுகாவலர்களோடு நீங்கள் ஒரு முரண்படுகின்றீர்கள். இவ்வாறான ஒரு காரணங்கள் தெரியும். இப்பொழுது திருகோணமலையில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தில் அம்மன் நகையொன்று களவாடப்பட்டிருப்பதாகவும் அந்த சம்பந்தமான விடயம் இப்பொழுது பெரிதும் பேசப்பட்டு வருகின்றது. உண்மையிலேயே அங்கு நடந்தது என்ன? இந்த நகை, குறிப்பாக அம்மனுடைய தாலி என்று கூறப்படுகின்ற தாலி நகை களவாடப்பட்டுள்ளமை தான் இப்பொழுது பெரிய ஒரு உதாரணமான விடயமாக பேசப்படுகின்றது. அது சம்பந்தமாக பேசப்பட்ட ஒரு கூட்டத்தில் தான் ராஜீவ் அவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே என்ன நடந்தது, என்ன நடக்கின்றது? ஆளுநர் என்பவர் ஜனாதிபதி யாரை கைகாட்டுகின்றாரோ அவர் ஆளுநர். அவருக்கு எந்தவித மக்களாணையும் தேவையில்லை. அவருக்கு மக்கள் பக்கம் ஒரு ஆதரவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மக்களுக்கு விரோதமானவராக கூட இருக்கலாம். எனவே ஆளுநர் ஒருவர் மக்களின் சார்பாக நடந்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். மறுமுனையில் திருவோணமலையை பொறுத்தவரையில், கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் செந்தில் தொண்டமான் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் பின்னர் தன்னுடைய தனிப்பட்ட புகழை மேம்படுத்துவதற்காக பல செயற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பதை நான் அவதானித்து கொண்டிருந்தேன். பலருக்கு அது சாதகமாகவும் சில அடிப்படையில் அது சொந்த புகழ்பாடும் நிகழ்வுகள் போலவும் தென்பட்டு கொண்டிருந்தது. திருவோணமலையை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய ஆதிக்கத்துக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது. திருவோணமலை துறைமுகமாகட்டும், அங்கிருக்கின்ற பெட்ரோலிய தாங்கிகளாகட்டும் இந்தியாவின் பக்கம் எடுப்பதற்கான அத்தனை பூர்வாங்க பணிகளும் நிறைவேறி இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் திருவோணமலையினுடைய பிரதான ஒரு விடயமாக இருக்கக்கூடிய திரு கோணேஸ்வரர் ஆலயத்திலே சில காலமாக செந்தில் தொண்டமானவர்கள் சில தலையீடுகளை மேற்கொண்டு வருவதை சிலர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த ஆலயத்தினுடைய திருவிழா இடம்பெறும் பொழுது அதை தான் தலைமையேற்று அல்லது தான் நடத்த வேண்டும் என்று கேட்ட நிகழ்வாகட்டும், அதன் பிற்பாடு அவர் சில சித்தர்களை அழைத்து வந்து சில விடயங்களை செய்ததாகட்டும், இதுவெல்லாம் நாங்கள் கடந்துவிட்டு போகக்கூடிய நிகழ்வுகள் தான். ஆனாலும் குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பு கோவிலினுடைய ஒரு நகை காணாமலாக்கப்பட்டது. இந்த நகை வெறுமனே 3 பவுன், கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பெறுமதியை சார்ந்த நகை என நிர்வாகத்தினர் திட்டவட்டமாக கூறுகின்றார்கள். அவர்கள் அதற்கான ஆதாரமும் வைத்திருக்கின்றார்கள். நகை காணாமல் போகுதல் என்பது ஒரு திருட்டு நிகழ்வு அல்லது காணாமலாக்கப்பட்டிருக்கின்றது. யார் அதை எடுத்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். நிச்சயமாக அதில் யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ அதற்கு தண்டனை வழங்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த களவு என்ற விடயத்தில் செந்தில் தொண்டமான் அவர்களுடைய ஈடுபாடு சற்று வித்தியாசமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு நிர்வாக சபை ஒரு சீராக நடக்கவில்லை, இதனுள் தான் எப்படியாவது உள்ளே வந்துவிட வேண்டும், தனக்கு போசகர் பதவியை தர வேண்டும் என இவர் தனிப்பட்ட ரீதியிலே அங்கிருக்கின்ற நிர்வாகிகளை கூப்பிட்டு கேட்டிருக்கின்றார். அந்த நிர்வாகிகள் எனக்கு இதை கூறியிருக்கின்றார்கள். ஒவ்வொருவர் இதற்கான ஆதாரம் அந்த நிர்வாகிகளுமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவர்களிடம் இவர் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு அங்கிருக்கும் பலர் இவருக்கு பயப்படுகின்றார்கள். ஏனென்றால் இவர் பலர் மீது போலீஸ் வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கின்றார். அதேபோல் அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் பயப்படுகின்றார்கள்.
ஆளுநர் நினைத்தால் எதையும் செய்யலாம். இப்படி அதிகாரத்தால் பயமுறுத்தி சில வேலைகளை செய்வதற்கும் கோணேஸ்வரர் கோவிலை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் இந்தியாவால் 2012ஆம் ஆண்டிலிருந்தே வழங்கவிருந்த ஒரு நிதி கோபுரம் கட்டுவதற்கான நிதியை தான் எடுப்பதாக கூறிக்கொண்டு அந்த நிதியையும் தான் கையாள வேண்டும் என்ற எண்ணமோ தெரியாது, அதையும் தான் கொண்டு வருவதாகவும் கூறுகின்றார். இப்படி பல விடயங்களை தனக்குள்ளே வைத்து செய்வதற்கான ஒரு முயற்சியை செந்தில் தொண்டமான் அவர்கள் செய்வதுதான் இங்கு இருக்கின்ற பிரதான பிரச்சனை. எனவே கோவில் என்பது பல நூற்றாண்டு காலமாக திருகோணமலையின் அடையாளமாக விளங்குகின்றது. அதற்கு பரிபாலன சபை இருக்கின்றது, நிர்வாக சபை இருக்கின்றது, அதுக்கான யாப்பு இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த கோவில் இயங்க வேண்டும். அதனுள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உள்நுழைவது என்பதை நாங்கள் தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு இப்படியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த நிர்வாகிகள் இவருக்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள். அதன் பிற்பாடு இவர் இந்த கோவிலினுடைய ஆயுட்கால உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய திருவண்ணாமலை மேல் அக்கறை இருக்கின்ற தரப்பினர் திருவண்ணாமலை மக்கள் அனைவரையும் ஒரு கூட்டத்திற்கு அழைக்கின்றார். இந்த கூட்டத்துக்கு அவர் அழைப்பதற்கு அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. ஆனாலும் ஆளுநர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கிருக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர்கள் GS போன்றோரை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர்களை வைத்து இந்த கூட்டத்திற்கு ஆட்களை அழைக்கின்றார். உவர்மலை விவேகானந்த கல்லூரியில் இந்த கூட்டம் இடம்பெறுகின்றது. இந்த கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன். இந்த கூட்டத்திலே இவர் இந்த கோவிலை எப்படி பாதுகாப்பது, கோவிலுடைய கணக்கெடுப்புகளை எப்படி செய்வது என்பது தொடர்பாக பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். எனவே தான் நான் இடையில் நிறுத்தி அவர் செய்த சில வேலைகளுக்கான விளக்கங்களை கோரியிருந்தேன். அதில் குறிப்பாக அந்த கூட்டத்தை திரட்டுவதற்கு முன்னால் அவரது ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் ஒரு ஆதரவு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஆளுநருக்கு சார்பாக இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வெறுகல் என்ற பிரதேசத்தில் திருவோணமலையினுடைய இருக்கக்கூடிய எல்லை கிராமமான வெறுகல் என்ற பிரதேசத்தில் இந்த கோவிலுக்கு சற்றும் சம்பந்தமில்லாத ஒரு தரப்பு, சம்பந்தமில்லை என்று நான் கூறுவது இட அடிப்படை, அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது, ஆனால் இந்த விடயங்கள் தொடர்பாக போதிய அறிவில்லாத ஒரு தரப்பு வலுக்கட்டாயமாக வரவழைக்கப்பட்டு ஆளுநருக்கு ஆதரவாக ஏனென்று ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் என்று தெரியாமலே செய்தார்கள். அந்த இடத்துக்கு நான் சென்றேன். அங்கிருந்த 3 இளைஞர்களிடம் நானே உரையாடினேன். அவர்கள் தங்களை எதற்காக இங்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள் என்று கூட தெரியவில்லை என்று என்னிடம் தெரிவித்திருந்தார்கள். எனவே இந்த ஆர்ப்பாட்டம் அதன் போது அதே இரவு இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கான முதல் நாள் இரவு வெறும் 3 பவுன் நகை களவு போனதை செய்தியாக 100 கோடி பெறுமதியிலான சோழர் காலத்து நகை காணாமலாக்கப்பட்டது என்று ஆளுநர் அலுவலகத்திலிருந்து செய்தி அனுப்பப்பட்டிருக்கின்றது இலங்கையில் இருக்கின்ற பிரதான ஊடகங்களுக்கு. எனவே இப்படி பொய் செய்திகளையும் பொய்யான ஆர்ப்பாட்டங்களையும் ஆளுநர் எதற்காக கூற வேண்டும் என்ற பலத்த சந்தேகம் எங்களுக்கு எழுந்தது. இதை நான் நேரடியாக அந்த கூட்டத்தில் ஆளுநரை நோக்கி கேள்வியாக தொடுத்திருந்தேன். ரைட் ராஜீவ், நீங்கள் கொழும்பில் தான் இருக்கின்றீர்கள், ஆனால் திருகோணமலை மாவட்டம் சேர்ந்தவர். இருப்பினும் கொழும்பில் நீங்கள் எங்களுக்கு தெரியும் இப்பொழுது ஆர்ப்பாட்ட குழுவினர் கட்சியை ஆரம்பித்து கட்சி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏன் திடீரென்று அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மெனக்கட்டு சென்றீர்கள்? என்ன காரணம்? அத்தோடு இப்பொழுது ஒரு ஆளுநராக செந்தில் தொண்டமான் அவர்கள் ஒரு கோவில் விடயத்திலே இவ்வாறு தலையீடு செய்து அவர் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குத்தான் முயற்சிக்கின்றார்கள், ஆகவே அவருக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்றும் ஒரு தரப்பினர் கூறிக்கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இதற்கு இடையூறு விளைவிக்கின்றீர்கள்? குறிப்பாக ஒரு மாவட்டத்திற்கு சொந்தமான ஒரு நபராக நான் என்னை பார்க்கவே இல்லை. நாங்கள் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை உட்பட எங்கெல்லாம் அடக்குமுறைகள் இடம்பெறுகின்றதோ அந்த அடக்குமுறைக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்பவர்கள். இன்று வரை எனது வாக்குப்பதிவு திருகோணமலையில் தான் இருக்கின்றது. எனது தாயார் திருகோணமலையில் தான் இருக்கின்றார். எனது வீடு திருகோணமலையில் தான் இருக்கின்றது. எனது முகவரி திருகோணமலையில் தான் இருக்கின்றது. எனவே திருகோணமலையை சேர்ந்த என்ற ஒருவர் என்ற வகையில் எனக்கு இன்னும் பொறுப்புணர்வு இந்த விடயத்தில் அதிகமாக இருப்பதாக நான் உணர்கின்றேன். குறிப்பாக இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் நான் எங்களுடைய போராட்ட முன்னணியினுடைய ஒரு கூட்டத்திற்காகத்தான் அந்த நாள் அங்கு சென்றிருந்தேன். அங்கு பல இளைஞர்களை சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்படி சந்திக்கும் பொழுதுதான் இந்த தகவல் எனக்கு பரிமாறப்பட்டது. இது ஒரு அடக்குமுறையின் வடிவமாகத்தான் நான் பார்க்கின்றேன். கோணேஸ்வரர் கோவிலுக்கு முன்னால் இருக்கின்ற சட்டவிரோத கடைகள், கன்னியாவில் ஒரு கோவில் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றது, இன்னும் பல கோவில்களை மறித்து விகாரைகள் கட்டப்பட்டிருக்கின்றது, சட்டவிரோத விகாரைகள் அங்கே இருக்கின்றது. இதையெல்லாம் தட்டி கேட்க ஆளுநருக்கு எந்த அருகதையும் இல்லை, அதிகாரமும் இல்லை, செயற்படுவதில்லை. ஆனால் ஒரு கோவிலுடைய நகை என்ற ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கோவிலுக்குள் தன்னை ஒரு பிரதான நபராக உட்செலுத்துகின்ற ஒரு நடவடிக்கை ஆளுநர் செய்கின்றார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சிகள் ஒரு சிறந்த உதாரணம். 2 விடயங்கள் தான். ஒன்று, ஆளுநர் எதற்காக எந்த அடிப்படையில் சோழர் காலத்து நகை என்ற விடயத்தை எதை அடிப்படையாக வைத்தவர் செய்திகளை பிரசுரித்தார், எந்த அடிப்படையில் அதை 100 கோடி என்று தெரிவித்திருந்தார். 2வது, ஆளுநர் எதற்காக போலியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டும். எனவே அவரது நோக்கம்
இந்த களவை பிடிப்பதல்ல. களவு பிடிப்பதென்றால் இந்த களவை யார் செய்தார்கள், வெறும் நிர்வாக சபை என்று குற்றச்சாட்ட முடியாது. முதலில் இதற்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பதை சட்டபூர்வமாக, ஒரு களவு என்பது வெறுமனே சந்தேகத்தை வைத்து நாங்கள் கூற முடியாது. சட்டபூர்வமாக காவல்துறையை பயன்படுத்தி யார் செய்தார்களோ அவர்களை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்க வேண்டும். நிர்வாக சபை தான் களவு செய்திருந்தால் நிர்வாக சபையை மாற்றுவதற்கான வேலை திட்டங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்ய வேண்டுமே ஒழிய ஈராக்கில் அணு ஆயுதம் இருக்கின்றதென்று எப்படி அமெரிக்கா ஒரு போலியான குற்றச்சாட்டை சொல்லி அங்கு சென்று சதாம் ஹுசேனை கொலை செய்தார்களோ, எப்பொழுதுமே ஒரு ஆக்கிரமிப்பு எப்படி இடம்பெறும் என்றால் உலகத்தில் இருக்கின்ற சின்ன பிரச்சனைகள் அல்லது இல்லாத ஒரு பிரச்சனையை புதிதாக உருவாக்கி அதில் குளிர்காய்கின்ற வேலைகளைத்தான் இந்த அதிகார வர்க்கம் செய்து கொண்டிருக்கும். எனவே இந்த அதிகாரத்துக்கு அடங்கி போகின்ற வேலைகளை நாங்கள் செய்ய முடியாது. எனவே இது வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. ஆளுநருடைய நோக்கம் வெறுமனே இந்த களவெடுத்ததோ அல்லது இந்த நகையை கண்டுபிடிப்பதோ அல்ல. அவர் தன்னை இந்த கோவிலுக்குள் ஒரு நபராக கொண்டு செல்வதற்கான, ஒரு பிரதானியாக கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை செய்திருக்கின்றார் வெட்ட வெளிச்சமாக. அதனை அங்கிருக்கின்ற நபர்களிடம் தெரிவித்திருக்கின்றார், மக்களிடம் பேசியிருக்கின்றார். எனவே இது திட்ட தெளிவாக தெரிகின்றது. எனவே இதனை வைத்துக்கொண்டு, இந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு இவர் உள்நுழைவாராக ஆகிறதுக்கான அந்த வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றார். எனவே தான் நாங்கள் எங்களுக்கான அந்த எதிர்ப்பு நடவடிக்கை செய்ய வேண்டியிருக்கின்றது. கூட்டத்துக்கு நான் சென்றிருந்தேன். கூட்டத்தில் திருகோணமலையைச் சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்கள், திருகோணமலையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கோதாசன் உட்பட பலரும் அங்கு கலந்து கொண்டிருந்தார்கள். திருகோணமலையின் பாராளுமன்ற உறுப்பினர் கோதாசன் எந்த ஒரு கருத்தையும் அங்கு முன்வைக்கவில்லை. இது ஒரு மக்கள் பிரச்சனை, அவர் குரல் கொடுத்திருக்க வேண்டும். அவர் ஆளுநருக்கு பயந்து நடப்பது போல் ஒரு பாவனை தான் அங்கு எனக்கு தெரிந்தது. நாங்கள் யாருக்கும் பயப்படும் குணமற்றவர்கள், எங்களுக்கு பயம் இல்லை, பயப்பட தேவையும் இல்லை. நாங்கள் கேள்வி கேட்பதற்காக சென்றோம். எங்களுக்கு சில விடைகள் தேவைப்பட்டது. மக்கள் ஒரு தரப்பு மிகவும் காத்திரமாக அங்கு உரையாடி இருந்தார்கள், சண்டை பிடித்திருந்தார்கள், ஆளுநரோடு இருக்கின்ற அவர்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை கூறியிருந்தார்கள். என்னை பொறுத்தவரையில் ஒரு சிலர் ஆளுநர் களவை கண்டுபிடிக்கத்தானே வந்திருக்கின்றார் என்று கூறுகின்றார்கள். களவை கண்டுபிடிக்க வந்தால் அதற்கான வழிமுறை வேறு. நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்து தான் அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொய்யான ஆர்ப்பாட்டத்தை செய்தான் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் 100 கோடி பெறுமதியான நகை காணாமல் போனது என்று பொய்ச் செய்தியை கூறித்தான் ஒரு களவை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனவே இந்த பொய்ச் செய்திகளுக்கும் இந்த பொய்யான ஆர்ப்பாட்டங்களுக்கும் ஆளுநருடைய ஏற்கனவே கோவில் மீதான சில தன்னார்வ நடவடிக்கைகளுக்கும் எல்லாத்தையும் வைத்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஆளுநர் கோவிலினுள் தான் வருவதற்கான நடவடிக்கைகளை தான் செய்கின்றார். எனவே அதற்கு எங்களுடைய பூரணமான எதிர்ப்பையும், இந்த அதிகார துஷ்பிரயோகம் என்ற விடயத்துக்கு நாங்கள் மிகவும் காட்டமான எதிர்ப்பையும் அங்கு தெரிவிக்க வேண்டிய தேவை இருந்தது. எனவே நான் அந்த கூட்டத்தில் அதைத்தான் கூறியிருந்தேன். கூட்டத்தில் சற்று கலகலப்பு ஏற்பட்டது. நான் ஆளுநர் பேசி கொண்டிருக்கும் பொழுது இடைமறித்து சில விடயங்களை சொல்ல வலிக்கிட்டேன். ஆளுநர் பொறுமையாக பதிலளித்துக் கொண்டிருந்தால் நான் பதில் உண்மையில்லை, அந்த பதில் எனக்கு எந்தவித உடன்பாடும் இல்லை. ஆளுநரோடு முரண்பாடு ஏற்பட்டது. எங்களுடைய அரசியலிலே கூட நாங்கள் ஆளுநரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற விடயத்தையும் நான் கூறியிருந்தேன். அங்கு மேலும் பலர் சண்டையிட்டார்கள். அவருடைய பாதுகாப்பு தரப்பு என்னிடம் வந்து என்னை தடுக்க முயன்றார்கள். அவர்களோடு நான் தர்க்கம் செய்திருந்தேன். அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அவர்கள் தங்களுடைய பலத்தை எங்கள் மீது பாவிக்க முடியாது என்று அவர்களை நான் தடுத்திருந்தேன். இதுதான் நடந்தது. நீங்கள் இப்பொழுது கிடைத்த இந்த குறுகிய நேரத்திலே எங்களிடம் தெரிவித்த எந்த விடயங்களை வைத்து நாங்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களிடமும் ஒரு நேர்காணலை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். என்று மாலை அந்த நேர்காணல் போது நாங்கள் இந்த விடயங்கள் குறித்து முன்வைத்து கேள்விகளை முன்வைத்து நிச்சயமாக உண்மையிலே என்ன நடக்கின்றது, கோவில் நிர்வாக சபை நிலைப்பாடு இதில் என்ன என்பது குறித்து, அதே போல் பொதுமக்கள் நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் நாங்கள் அவரிடம் கேட்கவிருக்கின்றோம். ஆகவே அந்த நேர்காணலை நீங்கள் லங்காஸ்ரீ யூடியூப் தளத்தில் பார்க்கிறதா இருக்கும். அவை தொடர்ந்தும் லங்காஸ்ரீ லங்கா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் நான் இல்ஷான் வின்சன் மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.